ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாம். நான் வந்து இந்த நெக் டிசைன் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நெக் லைன் போட்டுக்கிறேன். நெக் லைன் வந்து ஃபஸ்ட்டு 2 லைன் செயின் போட்டுக்கிறேன். எப்பயும் நீங்கள் நெக் லைன் ஆரம்பிக்கும் போது பாருங்கள், இந்த மாதிரி 2 லைன் செயின் போடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் சுகர் பீட் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அப்புறம் நம்பர் 3 mm பீட் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி டிசைனில் வந்து நீங்கள் நெக் லைன் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணால் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நெக் லைனுக்கும் நம்ம ட்ரேஸ் பண்ணுற டிசைனுக்கும் வந்து கொஞ்சம் கேப் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வரும். இல்லைன்னா ஒரு சில நேரத்தில் கேப் வந்து அதிகமாக விட்டுருவோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைன் கூட போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நெக் லைன் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், நான் வந்து ஒரு சின்ன டிசைன் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைனும் அதில் வந்து லீஃப் டிசைனும் வர மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் ட்ரேசிங் பேப்பரில். இந்த டிசைனே தான் நம்மளுக்கு நெக்கை சுற்றி வந்து வரதுனால நான் வந்து இந்த ஒரு பூ மட்டும் நான் லீஃபோடு வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணும் போது பாருங்கள், இங்கே நடுவுலேருந்து ட்ரேஸ் பண்ணுங்கள். நடுவுலேருந்து ஃபஸ்ட்டு 2 சைடும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். பாருங்கள், இந்த லீஃப் வந்து நீங்கள் மேல் நோக்கி போகுது. இப்படி போடும் போதுமே இங்கேருந்து நீங்கள் வந்து இப்படி இந்த லீஃப் வந்து இப்படி கீழ் நோக்கி வரக்கூடாது. நீங்கள் இந்த சைடு போடும் போது பாருங்கள், இந்த ட்ரேசிங் பேப்பர் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த லீஃப் வந்து இப்படி மேல் நோக்கி வரணும். பாருங்கள், இந்த நடு சென்டர் வந்து நீங்கள் ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சுட்டு இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து நான் நடுவில் வச்சுட்டு இந்த லீஃப் வந்து இந்த பக்கம் நோக்கி வர மாதிரி இருக்கணும். பாருங்கள், நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது நீங்கள் 2 பக்கமுமே ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வளைவாக இருக்கிறதுக்கெலாம் நீங்கள் இந்த பக்கம் திருப்பி வச்சு ட்ரேஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த சைடு இப்போ வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் போடுறதுக்கு இந்த பக்கம் வந்து திருப்பி வச்சு நீங்கள் பேப்பரை ட்ரேஸ் பண்ணணும். இந்த மாதிரி போடும் போது உங்களுக்கு இந்த நெக் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ளவர் டிசைன்லாம் இருந்தது இல்லையா, நடுவில் அந்த ஃப்ளவர் டிசைனுக்கெலாம் நான் இப்போ ஜரியில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இதை சுற்றி நான் வந்து பீட் ஒர்க் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன தான் டார்க்காக வரைஞ்சி நீங்கள் வந்து ஒர்க்கு போட்டாலுமே நீங்கள் அவுட்லைன் கொடுக்காத போடும் போது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. பார்க்குறதுக்கு வந்து ஃபினிஷிங்கும் நல்லா கிடைக்காது. அதனால் நீங்கள் எப்பயுமே ஒரு டிசைன் பண்ணும்போது அவுட்லைன் இந்த மாதிரி போட்டு நீங்கள் போட ஆரம்பிங்க. நான் இந்த ஃப்ளவருக்கு நடுவில் 5 mm கிளிப் ஸ்டோன் வந்து ரவுண்ட் ஷேப் ஸ்டோனும் ஒட்டியிருக்கேன். அதை சுற்றி வந்து நான் ரெட் கலர் கிளாஸ் பீடு வந்து அவுட்லைன் மாதிரி 2 லைன் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த ரெட் கலர் பீடு வந்து ஒரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் 3 mm சைஸில் இருக்குது நம்மளுக்கு. அதனால் ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். 2வது லைன் வந்து 2 பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், ஏன்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அடுத்தது சுகர் பீட் வச்சு எம்போஸ்டு லோடிங் போட போகிறேன். நீங்கள் இதுக்கு வந்து பைப்பிங் த்ரெட்டும் அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீடும் வந்து நீங்கள் வச்சு போடலாம். இது ரொம்ப சின்ன ஃப்ளவர் அப்படின்றதுனால நான் வந்து பைப்பிங் த்ரெட்டு கொடுக்கல. பீடே வந்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். அடுத்தது அந்த பெட்டல்ஸ்க்கெலாம் வந்து நம்ம லோட் பண்ணுவோம். பாருங்கள், லோட் பண்ணும்போது கரெக்டாக இந்த அவுட்லைன் போட்டிருக்கோம்ல, அதோட வந்து நம்மளுக்கு முடிகிற மாதிரி எத்தனை பீடு வருதோ அத்தனை பீடு வந்து நீங்கள் வச்சுக்கணும். அடுத்தது வந்து நீங்கள் பாருங்கள், இந்த பக்கம் பேக்கில் நம்ம ப்ளைனாக செயின் போடும்போது பாருங்கள், நான் அந்த ரெட் கலர் பீடுக்குள்ளார வந்து ஒரு லைன் நம்ம கடைசியாக போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்குள்ளார வச்சு போடுறேன். பாருங்கள், அடுத்தது பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கேப்பும் ஒட்டி போட்டுறக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி அந்த கொஞ்சம் வெளி ரவுண்டில் வரும்போது நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டுக்கணும். நடுவில் போடும்போது பாருங்கள் நெருக்கிக்கணும். நம்ம ஒவ்வொரு லைனும் வந்து அந்த ரெட் கலர் பீடுக்குள்ளார போட்டுட்டு தான் போடணும். அப்படி போடும் போது உங்களுக்கு பாருங்கள் அந்த கேப் வந்து வராது. அந்த ரெட் கலர் பீடுக்கும் நம்ம லோட் பண்ணுறோம் இல்லையா சுகர் பீடு, சுகர் பீடுக்கும் உங்களுக்கு கேப் வராது. நீங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி வெளி ரவுண்டில் வந்து நீங்கள் அவுட்லைனில் போடும் போது கொஞ்சம் கேப் விடணும். உள் சைடு நீங்கள் போடும் போது இந்த மாதிரி நெருக்கமாக போடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி போட்டுறக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு போடணும். இப்படி போடும் போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். அடுத்தது நம்ம ஒவ்வொரு லைனுமே வந்து அந்த ரெட் கலர் பீடுக்குள்ளார விட்டு போகிறதுனால தான் நான் 2 ரவுண்டு வந்து 2 பீடாக வந்து உங்களை ஸ்டிச் பண்ண சொன்னேன். பாருங்கள், இப்போ வந்து ஃப்ளவர் டிசைன் வந்து நம்ம முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் அவுட்லைன் வந்து நம்ம ஜரியில் கொடுத்துக்கலாம். இன்னமும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது இந்த லீஃப் டிசைன் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம்.
இந்த டிசைனில் வந்து நமக்கு ஸ்டெம் மாதிரி நடுவில் ஒரு லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் பீடு கொடுத்துக்கிறேன். பீடு கொடுத்துட்டு இப்போ லீஃபுக்கு வந்து நான் 2 கலர் கலந்த மாதிரி கொடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு லீஃபுக்கு வந்து ஃபுல்லாக கோல்டனு, இன்னொன்று லீஃபுக்கு வந்து பாதி வந்து ரெட் கலர் பீடு, பாதி வந்து கோல்டன் கலர் பீடு இந்த மாதிரி கொடுக்க போகிறேன். அடுத்தது பாருங்கள், இப்போ இது வந்து டேப்லெட் பீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பீடு வந்து வச்சு அதை சுற்றி அவுட்லைன் வந்து நான் சீனி பாசி கொடுக்குறேன். இந்த டேப்லெட் பீடு எப்பயும் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து டைட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள், திரும்புகிற மாதிரி ஸ்டிச் பண்ணாதீங்க. அப்படி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேப்லெட் பீடு வந்து மொத்தமாக இருக்கிறதுனால த்ரெட்டு வந்து அறுந்து போக சான்ஸ் இருக்குது. அதனால் டைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அடுத்த லீஃப் வந்து நம்ம லோட் பண்ணுவோம். இப்போ ரெட் கலரில் வந்து நான் அந்த பீடு டேப்லெட் பீடு கொடுத்ததுனால அடுத்த லீஃபுக்கு வந்து ஃபுல்லுமே நான் வந்து சுகர் பீடு கோல்டன் கலரே வந்து ஃபில் பண்ணுறேன். நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங் மாதிரி தான். இந்த சைடு ஒரு லைனு, இப்போ வந்து இந்த சைடு ஒரு லைன், இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு வரணும். நம்ம லீஃப் வந்து ஃபில் பண்ணும் போது நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து கொண்டு வந்துடுங்க. ஒன்று கீழே ஒன்றா வர மாதிரி கரெக்டாக அந்த ஷேப் வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா லீஃபும் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்தது இந்த லீஃப் முடிச்சாச்சு. இப்போ அந்த லீஃபை ஒட்டி சின்னதாக ஒரு ஸ்டெம் மாதிரி இருந்தது, அதுக்குமே வந்து நான் பீடு இந்த மாதிரி ஒரு 4 பீடு வச்சு ஃபில் பண்ணிவிட்டு எண்ணெய் போட்டுறேன். அடுத்தது இந்த லீஃப்க்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருந்தது, அதனால் ஒரு சுகர் பீடு, ஒரு 4 mm பீடு, ஒரு சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் கன்டினியூ பண்ணுறேன், எண்ணெய் போடலை. இப்போ வந்து இந்த லீஃபுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ப்ளைனாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். நம்மளுக்கு லீஃபுக்கு நடுவில் இந்த மாதிரி லைன் போடும்போது நம்மளுக்கு லீஃபோட ஷேப்பும் வந்து உங்களுக்கு நல்லா வரும், எண்ணெய் போகிறதும் உங்களுக்கு குறையும். இப்போ வந்து ரெட் கலர் பீட் வந்து கொடுக்குறேன், நான் 4 பீடாக கொடுக்குறேன். இந்த ரெட் கலர் பீட் வந்து ஒரு பக்கம் மட்டும் வர மாதிரி கொடுக்குறேன், ஒரு பக்கம் வந்து சுகர் பீட் வர மாதிரி கொடுக்குறேன். இப்போ வந்து ஒன் சைடு முடிச்சாச்சு. நான் இதே மாதிரி ரெட் கலர் காம்பினேஷன் வந்து இந்த லீஃபுக்கு வந்து கொடுக்க போகிறேன். அடுத்தது ப்ளைனாக வந்து இந்த லீஃபுக்கு சுகர் பீடு, ஒரு லீஃபுக்கு வந்து ரெட் கலர் பீடு, இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று வந்து கொடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 2 கலர் வந்து கலந்து வந்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம நெக் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நடுவில் நான் அந்த நெக்கு லைனை ஒட்டி கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குது, அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி நான் நம்பர் 3 சைஸ் பீடும் 4 சைஸ் பீடும் சிங்கிள் பீட் மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ நெக் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள், இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு நெக்கு, இது வந்து நடுவில் ஒரு ஃப்ளவரு, 2 பக்கம் வந்து நம்ம போகிற மாதிரி லீஃப் டிசைன் வந்து வரைஞ்சிருக்கேன். பாருங்கள், இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு நெக்கு ஒர்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இப்போ பேக் சைடு நெக் வந்து ஃபுல் வியூ பார்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி ட்ரேஸ் பண்ணி எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் வந்து பிகினர்ஸே வந்து ஈஸியாக போட்டுடலாம். உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.